தஞ்சையில் 3 நாட்களுக்கு முன் இறந்தவருக்கு சிகிச்சை அளித்து ரமணாபட பாணியில் பணம் பறித்த தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். நாகை கீழே ஈசனூர் கிராமத்தை சேர்ந்தவர் சேகர். 55 வயதான இவர் அரசு போக்குவரத்து துறையில் கண்டக்டராக பணியாற்றி வந்தார். கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டவருக்கு கடந்த 7ஆம் தேதி நாகையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. சேகரை மேல் சிகிச்சைக்காக தஞ்சையில் உள்ள கேஜி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்ததால் அவர் அங்கு 11ஆம் தேதி சேர்க்கப்பட்டார். சிகிச்சைக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்திய பிறகும் சேகரை பார்க்க அவரது உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சந்தேகம் எழுந்தது. இதனால் அங்கிருந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு சேகரை கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து 3 நாட்களாவதாக தெரிவித்துள்ளனர். ரவணாபட பாணியில் இறந்தவருக்கு சிகிச்சை அளிப்பதாக பணம் பெற்ற கேஜி மருத்துவமனை மீது தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் சேகரின் மகன் சுபாஷ் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து கேஜி மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது பொய் புகார் கொடுத்திருப்பதாக தெரிவித்தனர். பள்ளி மாணவியை கடத்தி திருமணம் செய்த சித்தப்பாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து அறந்தாங்கி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். என்ன நடந்தது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஊட்டி குன்னூரை சேர்ந்தவர் ரமணிதரன். 39 வயதான இவர் 15 வயது அண்ணன் மகளை கடத்தி திருமணம் செய்து குன்னூரில் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். சித்தப்பாவே அண்ணன் மகளை திருமணம் செய்ய என்ன காரணம், நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி குருந்திரக்கோட்டையை சேர்ந்தவர் ஜோதிலட்சுமி. இவருக்கு ஊட்டி குன்னூரை சேர்ந்த கங்காதரன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு ஆண் பெண் குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கங்காதரன் உயிரிழந்ததால் ஜோதிலட்சுமி குழந்தைகளுடன் குருந்திரக்கோட்டையில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு வந்துவிட்டார். அவரின் 15 வயது மகள் ராஜேந்திரபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல கடந்த 3ஆம் தேதி பள்ளிக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு தனது சைக்கிளில் சென்றவர் வீடு திரும்பவில்லை. ஜோதிலட்சுமி பல்வேறு இடங்களில் மகளை தேடிய போது அவரை ஊட்டியை சேர்ந்த கங்காதரனின் தம்பி ரமணிதரன் கடத்தி சென்றது தெரிய வந்தது. அறந்தாங்கி காவல் நிலையத்தில் ஜோதிலட்சுமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சித்தப்பா ரமணிதரன் அண்ணன் மகளை மிரட்டி திருமணம் செய்து குன்னூரில் குடும்பம் நடத்தி வருவது போலீசாருக்கு தெரிய வந்தது. அவர்களை தேடி குன்னூர் சென்ற அறந்தாங்கி போலீசார் ரமணிதரனை பிடித்து கைது செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அண்ணனின் மகள் தனக்கும் மகள் என்ற உறவு பாராமல் ரமணிதரன் 15 வயதான பள்ளி மாணவி மீது காதல் வயப்பட்டது தெரிய வந்தது. அவரை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று ரமணிதரன் திட்டம் தீட்டி வந்துள்ளார். அண்ணன் மகளை கடத்தி திருமணம் செய்யவும் அவர் முடிவு செய்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி மாணவி பள்ளிக்கு செல்லும் போது வழிமறைத்த ரமணிதரன் அவரை குன்னூருக்கு கடத்தி சென்றுள்ளார். மாணவியை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து குன்னூரில் வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்ததும் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்ததும் தெரிய வந்தது. மாணவியை மீட்ட அறந்தாங்கி மகளிர் போலீஸ் ஆய்வாளர் கவிதா ரமணிதரன் மீது ஆட்கடத்தல், சிறுமியை மிரட்டி திருமணம் செய்தல், இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தல், பெண்ணின் சம்மதமின்றி கடத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். ரமணிதரனை புதுக்கோட்டை மகிழா நீதிமன்ற நீதிபதி லியாத் அலி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து ரமணிதரனை போலீசார் புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். 2 மாதத்திற்கு முன்பே ரமணிதரன் அண்ணன் மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் நடவடிக்கை எடுத்த நிலையில் மாணவியை கடத்தி சென்று திருமணம் செய்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 மாதத்துக்கு முன்னாடி என் குழந்தை என் பொண்ணு கூட தவறாக நடந்துக்கிட்டான், கண்டுபிடிச்சி அடித்து விரட்டிட்டான். சொந்த ஊர் ஊட்டி, திரும்பவும் என் பொண்ணை இந்த மாதிரி பாலியல் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் எழுதி உள்ளே கொடுத்தோம். உள்ளே கொடுத்து ஒரு 20-22 நாள் ஆணுச்சு.
நடவடிக்கைகள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து போய் பேசி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட சொல்லி அப்புறம் போய் இவங்களை மேட்டுப்பாளையத்தில் பிடிச்சி கொண்டாந்து இப்போ அவனை ரிமாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே இருக்கான். இந்த பொண்ணு வந்து இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சு அவங்க அம்மாவோட அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை பெற்றோர்கள் கவனிக்க தவறுவதுதான் இதற்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இது மாதிரியான சம்பவங்கள் என்பது தொடர்ச்சியாக சமுதாயத்தில் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, குழந்தைகளுக்கு நம்ம வந்து சரியான அறிவுரை சொல்கிறது, பெற்றோர்கள் குழந்தைகளை அனுதினமும் கண்காணிப்பது, அவர்களுடைய செயல்கள் எப்படி ஈடுபடுறாங்க, படிக்கிறாங்களா, போகிறாங்க, எங்களோட ஈடுபடுறாங்க. இது இப்படி செய்யாத காரணத்தினால சொந்த சித்தப்பாவே தன்னுடைய அண்ணன் மகளையே கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துறது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத மிகவும் கேவலமான செயல். இதுக்கு வந்து தண்டனைகளை நீதிமன்றம் கடுமையான தண்டனைகளை கொடுக்க போதுதான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். அண்ணனை இழந்த அவரது குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டிய ரமணிதரனே அண்ணன் மகளை கடத்தி திருமணம் செய்துள்ளார். பாலியல் குற்றங்களுக்கான தண்டனையை அதிகரிப்பதும் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் மட்டுமே இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியும். பல்வேறு காரணங்களுக்காக திருச்சி மத்திய சிறைச்சாலையில் சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களை விடுவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் 26 இலங்கை தமிழர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டை மற்றும் கோவை உள்ளிட்ட ஊர்களில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் கைது செய்யப்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வழக்கு முடிந்து தண்டனை காலம் முடிவடைந்தும் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். முகாம் தொடங்கின காலத்திலேருந்து நம்ம வந்து போராடி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 முறை போராடி இருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் பெருந்திரள் மக்கள் திரட்டி அந்த சிறப்பு முகாமுக்கு எதிராக வந்து மூட சொல்லி போராடி இருக்கிறோம். அவங்கள வந்து விடுவீங்க, வெளியில் வாழ விடுங்க. இங்கேயும் வாழ விட மாட்டேங்கிற, இலங்கையிலையும் வாழ விட மாட்டேன். அவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கேயும் வந்து அனுப்பலான்னா அப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா? தங்களை விடுவிக்க கோரி சிறப்பு முகாமில் உள்ளவர்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தியும் விடுதலை செய்யப்படாதது ஏன் என தற்போது கேள்வி எழுந்துள்ளது. செய்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நீதிமன்றம் ஜாமீனில் விட்ட பிறகும், ஒரு சிலருக்கு வழக்கு முடிந்து அவங்க வழக்கிலிருந்து விடுதலையான பிறகும் இந்த சிறப்பு முகாமில் அவங்கள தொடர்ச்சியாக அடைச்சி வச்சிருக்கிறதுன்றது ஒரு அவங்களுக்கான சட்ட மீறல் இல்லாமல் ஒரு மனித உரிமை மீறல். போர் நடைபெற்ற இலங்கையில் கைது செய்யப்பட்ட போராளிகள் கூட விடுதலை செய்யப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி உள்ள நிலையில் உயிர் பிழைப்பதற்காக இந்தியா வந்தவர்கள் பல ஆண்டு காலம் சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளனர். எனவே சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் சிறப்பு முகாம்கள் இனியும் தேவையா என்பது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும். சிறப்பு முகாமில் அடைபட்டிருக்கிற இலங்கை தமிழர்களை விடுதலை செய்து அவர்களை குடும்பத்தோடு வாழ வைப்பதே அவர்களுக்கு செய்கின்ற உதவியாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் ஜோமகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருச்சி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாசமாக வளர்த்த மாடு இறந்ததை அடுத்து ஊரே ஒன்று கூடி தாரை தப்பட்டியுடன் இறுதிச் சடங்கு செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஒரு சமூகத்தினர் தாங்கள் வளர்க்கும் காளைகளை தெய்வங்களாக வழிபட்டு வருகின்றனர். இந்த காளைகளுக்கு மூக்கணாங்கயிறு குத்துவது, காது அறுப்பது, வண்டியில் பூட்டுவது, தார்குச்சியால் அடிப்பது, இனப்பெருக்கத்திற்கு விடுவது இல்லை. இவை அவர்களின் குல தெய்வமாகவே வளர்க்கப்படுகிறது. எருது ஓட்டத்திற்காக மட்டுமே இந்த காளைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த காளைகள் வயது முதிர்ந்து உயிரிழந்த பின் அவற்றின் பிடிமன் எடுத்து அவற்றை எருது கூட்டை சாமியாக வைத்து வருடந்தோறும் தை மாதத்தில் புத்தாடை, தேங்காய், பழம் வைத்து வழிபடுவது அவர்களது வழக்கம். இந்நிலையில் மணப்பாறையை அடுத்த தொப்பம்பட்டியில் வசித்து வருபவர் பாண்டி. கடந்த 24 ஆண்டுகளாக இவர் வளர்த்து வந்த காளை நேற்று மாலை வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தது. உயிரிழந்த காளைக்கு சந்தனம், மஞ்சள் பூசி கம்பு, பால், தேங்காய், பழம் படைத்து மலர் மாலையால் அலங்காரம் செய்து பெண்கள் ஒப்பாரி வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர். அதன் பின் அவர்களின் குல வழக்கப்படி தேவராட்டம் நடைபெற்றது. பின் பல்லக்கில் எருது எடுக்கப்பட்டு
தாரை தப்பட்டைகளுடன் இறுதி யாத்திரை நடைபெற்றது. பிறகு அவர்களது தோட்டத்திலேயே எருது கூட்டை சாமியாக நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருப்பதி அருகே மந்திர சக்தியால் எலுமிச்சை பழத்தை பறக்கவிட்டு பழமையான பெருமாள் கோவிலில் புதையலை எடுக்க முயன்றதாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள வெங்கடபுரம் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் புதையல் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் 4 பேர் கொண்ட கும்பல் அந்த பகுதியில் முகாமிட்டு பூஜைகள் செய்துள்ளனர். அந்த பகுதிக்கு வந்த கிராமத்தினர் மந்திரவாதிகள் 4 பேரையும் பிடிக்க முயற்சித்ததில் 2 மட்டுமே சிக்கியுள்ளனர். அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தப்பி ஓடிய 2 ஏர்வாரிப்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். விசாரணையில் பிடிபட்டவர்கள் திருப்பதியை சேர்ந்த பட்டாபிராம் ரெட்டி, ஓம் பிரகாஷ் ராஜ் என்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் 2 போலீசார் முன்னிலையில் எலுமிச்சை பழத்தை பறக்கவிட்டு வேடிக்கை காட்டினர். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி தாக்கியுள்ளது. இதில் 5 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவின் மத்திய மற்றும் மேற்கு சுலாவேசி தீவில் இந்திய நேரப்படி மாலை 7 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து சுலாவேசி தீவில் உள்ள பாலு, டாங்லா என 2 கடற்கரை நகரங்களில் சுனாமி தாக்கியது. பாலு நகரத்தில் 10 அடிக்கு மேல் வரை எழும்பிய கடல் அலைகளால் கடற்கரையை ஒட்டி உள்ள கட்டடங்கள் மற்றும் வளாகங்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. சுற்றுலா பகுதியான பாலுவில் இருந்த பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகள், பெரியவர்கள் என பலரும் உணவின்றி தவித்து வருகின்றனர். சுனாமியால் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்ததாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதிப்பு பற்றி முழுமையான விவரம் கிடைக்கப்பெறவில்லை என இந்தோனேஷியா பேரிடர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் இந்தோனேஷியாவின் லும்பக் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாலு பகுதியில் ஒரே மருத்துவமனையில் 30 உடல்கள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவை நிலநடுக்கம் மற்றும் சுனாமியில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் என மருத்துவமனை கூறுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.